பைக் ஓட்டுனதுலாம் உட்காரக்கூடாது. பைக் வேர்த்து வேறு வருது எனக்கு. போயிட்டுருக்கேன் இப்போது. சொன்னா நம்பு உன்னன் வந்தானே சிம்பு தம்மோடு எப்போதும் இல்லப்பா. அப்படியே காலைல ஒரு ஓப்பன் ஒன்று பண்ணாதான் கைஸ் எனக்கு மைண்டு ஒரு நிமிஷம் அப்படியே தோ வர ருக்கு அட விட்டா பாரு லுக்கு கிக்கோ கிக்கப்பா கிக்கப்பா. வழி இல்லையா? எங்கே போச்சு வழி? ஆமாம் 1000cc. கொஞ்சோண்டு கட்டை இடம்டா, போயிடுறேன் தம்பி. ஐபேக்கோ போகணும், ஐஸ்கிரீம் கடைக்கு போயிடுறேன். கொஞ்சம் கட்டை இடம். இது பேரா கவாசாக்கிடா? ஐயோ டெத்தா டெத்தா? ஓ சாரி சாரி சாரி. டெத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க கைஸ் வண்டியை பார்த்து. பார்த்தீங்களா நம்ம வண்டியோட இது? ஹாய். அந்த பொண்ணுங்கள்லாம் சிரிக்குது பார்த்தீங்களா? டெத்தில் இருக்கிறது கூட மறந்து இந்த வண்டி எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது பார்த்தீங்களா? முறுக்கிறேன் லைட்டாக ஒரு ஓப்பன். ஹலோ கைஸ். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். கேட்குதா? மைக்கு ரிப்பேர் ஆகி போச்சு. மைக்கு வாங்கிட்டு இருக்கேன், அதுதான் வாங்கிட்டு செக் பண்ணுறேன். கேட்குதான்னு செக் பண்ண வருங்க. GBU மாமே God bless you. ஏகே ஃபோனை வேறு விட்டு வந்துட்டேன் வீட்டில். ஓகே 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 கைஸ். இங்கே டிராஃபிக்காக இருக்குது. பயன்ட்டான் அவன் நான் வந்த வேகத்தை பார்த்து. அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். நான் ரொம்ப ரைஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு காரணம்னா எனக்கு கேட்குதான மைக்கு, அதுக்கு தான் கைஸ் ஓட்டுறேன். யாரும் இதை டைப் பண்ண வேண்டாம். GBU மாமே God bless you. ஏகே பாரு. ஐயோ ஓகே கேட்கணும் மைக்கு. பெட்ரோல் இருக்கான்னு தெரில. நான் பாட்டு போட்டு வெளிக்கிறேன். அப்படியே கொலன்னு ஆயிடுச்சு கைஸ். ரெடி பண்ணோம். ஓகே GBU மாமே God bless you. பேக் வீலு இன்னும் கூட அப்படியே தள்ளுது பார்த்தீங்களா? 200 இருக்காது, 250 மட்டும்தான் இருக்கும். 250லையும் 390லையும் இருக்கும். 200லையும் இருக்கணுன்னே வந்துடாதீங்கடா பாய்ஸ். தேஞ்சு போன டயர் எடுத்துன்னு வந்து ஓட்டிட்டு. ஓகே இந்த கடையில் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 2 கடையில் வாங்கினேன். என்னடா தம்பி? ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கரெக்டா? பாய். என்ன பாய் அண்ணா? சொன்னா நம்பு உன் நண்பன் தானே சிம்பு. ஹாய் கைஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரு தங்கச்சி அவள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிக்கிறா. அவங்க பைக் எடுத்துகிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னா, பைக்கை பார்த்து இல்லைண்ணா அப்படின்னா ஒரு நாள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன். சரி காலேஜ் முடிஞ்சு காலேஜ் என்ன அப்படியே சீன் போட்டு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ தான் லூப் பண்ணேன் ப்ரோ. ஆமாம் டைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போகிறோம். இப்போ தான் பண்ணேன் லூஸாக இருக்கா? அதான் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க. நான் எப்படி நிற்கிறேன் ப்ரோ? நான் 1 மணிக்கு காலேஜ் போகணும் ப்ரோ. இல்லைனா போயிட்டு வந்துடுறேன், கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1:30 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும். 2க்கு அப்புறம் வந்துட்டா பண்ணிடலாம் உடனே. அது பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா ஒரு 1:30 மணிக்கு காலேஜ் விடுவாங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா? அப்போது இது ஓட்டலாம்ல. ஓகே 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 கைஸ். அப்போ வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். நான் அப்பயே நினச்சேன் 3 மணிக்காக வரட்டேனா. என்ன கண்டென்ட்னா கைஸ் இன்றைக்கி அதான் வந்து காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாவ. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்கேன். அதான் போய் வண்டி அப்படியே லைட்டாக காட்டிட்டு காலேஜ் போய் சீனை போட்டு அப்படியே வருவோம். சரி செயின் டைட் பண்ணி போயிடலான்னு பார்த்தேன். நம்ம இடம் சரி அப்படியே போய் லைட்டாக வந்து செயின் டைட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இவங்க வந்து விட்டு அதான் கொஞ்சம் ஒரு 1 hour ஆகுன்ட்டாங்க.
லாஞ்சில் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க கைஸ். இங்கே வந்து இன்றைக்கி தான் வீடியோ அப்படியே போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். மைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ண மைக்கை வேலை செய்யும் கேட்கும்னு நம்புகிறேன். மைக் வேலை செய்யலை கைஸ். 2 நாளாக கண்டென்ட் எடுத்தேன். ஒரு கண்டென்ட்டு சுத்தமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சவுண்டே போயிடுச்சு. காண்டாயிடுச்சு எனக்கு. டே அடப்பாவீங்க. நேற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ரைடு போயிருந்தேன். கண்டென்ட் எடுக்கல. ரைடு போல் சும்மா வெளியே எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஜிம் மேட் ஒரு பொண்ணு, அவள் மேரத்தான் ஓட்டிகிட்டு வந்து பஞ்சா நின்றுட்டு இருந்தா. அங்கே ஒரு கண்டென்ட் மிஸ் ஆகி போச்சு. அதனால தான் முதல்ல மைக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு காலை பிறக்க போய் மைக்கை வாங்கிட்டு வெறுத்து எவன்டா அது வெறுத்துச்சு எனக்கு. போயிட்டுருக்கேன் இப்போது. சொன்னா நம்பு உன்னன் வந்தானே சிம்பு தம்மோடு எப்போதும் இல்லப்பா. அப்படியே காலைல ஒரு ஓப்பன் ஒன்று பண்ணாதான் கைஸ் எனக்கு மைண்டு ஒரு நிமிஷம் அப்படியே தோ வர ருக்கு அட விட்டா பாரு லுக்கு கிக்கப்பா. ஓகே கைஸ், நான் அப்படியே குஷி ஆகிட்டேன். போயிட்டு காலேஜ் எனக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதான் ஒரு நாளாக வந்து பார்க்கணும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே ஒரு நாள் காட்டலாம் எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சி சரி காலேஜ் முடியும் போய் எடுத்தால் அட்லீஸ்ட் எதனா ஒரு கண்டென்ட்டாவது கிடைக்கும். அதான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். புரியலண்ணா காத்தா இருக்குண்ணா காற்று இருக்கான்னு கேட்குறாரு. ஏதோ கேட்டார். வேணும் மடா தெம்பு அட வைக்காதடா அம்பு தம்மோடு எப்போதும் நிலப்பா. கலா 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 கலக்கை கலா கலா கலக்கை கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டு கலக்குவேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்களா கைஸ் எப்படி ஆனால் அமுங்குது கைஸ். ட்ராக்ஷன் கண்ட்ரோலு எவன் அப்படி வந்து குத்திட போகிறான். ஓகே சார் பேட்ரி ஒன்று தான் இருக்குது. காலேஜ் கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதில் போவியா நீ? போக மாட்டேன் தானே? ஆனால் நான் வேகமாக வரேன். நான் வந்து உன்னை அச்சனை இல்லை. இப்போ நான் சவுண்டோடு வரேன். அது சவுண்ட் இல்லாமல் நான் வேகமாக வந்தானே இடிச்சிருப்பான்ல. அப்படி பண்ணக்கூடாது தானே நீ? இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. நான் சில ஆட்டோ பேர் நான் எதாவது அவங்கள எதாவது பேசிட்டுனா என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நீ பண்ணதை நான் எடுக்கல வீடியோ ஆக்சுவலாக. ஆனால் நீ பண்ணது எவ்வளோ பயமாக இருந்து தெரியுமா எனக்கு? நேராக வரேன் பொடரிலே வந்து நிற்கிற உள்ள. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், எனக்கு ஓகே. அந்த டென்ஷன் எனக்கு சில நேரத்தில் ஓகே பாய் டேக்கர். சில நேரத்தில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸ் வந்துடுறது எனக்கு. நான் எப்படி போகணும் நான் மறந்தே போயிட்டேன். நான் ரூட்டையை திரையரங்கம் செதறட்டும். ஓகே கைஸ், ஆட்டோக்காரன் என்ன பண்ணார், நான் வந்துட்டே இருந்தேன். பானு உள்ளே வந்துட்டார். இப்போது எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல ரோகித்னே, அவர் சொல்லிட்டே இருப்பாப்புல சவுண்டான எக்ஸாஸ்ட் அதுக்கு தான் போகணும் அதுக்கு தான். அது இப்போ அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து கைஸ். அவர் சொல்கிறத சில தற்கூறிங்க. ஆனால் ப்ரோ நீ சொன்னது உண்மை தான் ப்ரோ. ஏன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கினேன் ஒரு டைமில். லைக் ஆமாம் வாட் இஸ் செல்லிங் இஸ் நான் இப்போ எங்கே போனோம் நீ எங்கே வந்துன்னு இருக்கிற நீ பண்ணாட. நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் அதை. ஓகே நான் வந்து பார்த்தோன்னா இது பண்ணிக்கணும். லைக் அந்த நான் வந்து அந்த ரோட்டுக்குள்ளே போகணும். நான் ஃபுல்லாகவே வெளியே வந்துட்டேன் நான். ஓகே பார்த்துக்கலாம் வாங்க. அது மாதிரி வந்து அவர் சொன்னார் சவுண்டு எக்ஸாக்ட்லாம் நிற்பானுங்க நவுருவானுங்க ஒழிவானுங்க அப்படியே பாஸ் பட்டன் எடுத்துகிற மாதிரி நிற்பானுங்க ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லுவார் என்கிட்ட. இப்போ சொன்னார் பாருங்க சவுண்டு இல்லைனா என்ன உண்டு, சவுண்டு இல்லைனா உள்ளே வந்துடுவானுங்க கைஸ் ஆளுங்க. நம்ம சல்லுன்னு திருவோம். நம்ம ஊர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்லாம் தெரியாது ஓகேங்களா. புஷ்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிடும் அவ்வளோதான். சோலி அவ்வளோதான். சோலி கே பி பிச்சே ஆயே சோலி கே பி பிச்சே ஆயேன்ற மாதிரி ஆயிரும். அவ்வளோ இருக்கா அவ்வளோ இல்லை இங்கே அந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போடுறது என்ன கேட்டால் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ அந்த எக்ஸாஸ்ட்டு போலீஸு அவங்களுக்கு டெசிமெல்லாம் தெரிலன்றதை விட ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து சொல்லலாம் அப்போ நீ வேகமாக ஓடாரான்ட்டு. நான் ஹைவேலையுமே சொல்கிறேன். ஹைவேலையுமே கைஸ்
உள்ளே வர்றது என்ன கேட்டால் நம்ம ஊரில் வந்து சட்டப்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வண்டி எக்ஸாஸ்ட் இதெல்லாம் எவ்வளோ தூரம் போலீஸ் வந்து இதுவாக பார்க்குறாங்களோ அதே அளவு ரோடு இந்த பெடஸ்ட்ரியன்ஸும் பார்க்கணும். உள்ளே வர மாட்டான், சாவ மாட்டான், உள்ளே வந்துடுவேன் நான் வந்து வாயை தொடர்ந்து நிற்பேன். நான் வண்டி வேகமாக ஓட்டாமல் போனதுக்கு காரணமே எனக்கு கொடுத்த ட்ராமாவே பாதி இவனுங்க தான் கைஸ். வண்டியை ஓட்டவே கூடாதுன்னு அதனால் நம்ம போலீஸ் வந்து பார்த்தோன்னா இவங்களை விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, யாரும் வேகமாக ஓடக்கூடாதுன்ட்டு. நம்ம இந்தியன்ஸ்க்கே ஸ்பீட் ட்ராமா இருக்கும் போல், ஸ்பீடாக ஓட்டுறதுனா ஒரு க்ரைமுன்ற மாதிரி. அதனால என்ன கருமோன்னு தெரியல இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயோ ஏதோ வந்து டக்குனக்கு மைண்ட் போயிடுது, ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். ஓகே 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 இந்த மாதிரி வரல பான்னும் போது உள்ளே வந்துடுவார் அண்ணன். இப்படி இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த உள்ளே வரக்கூடாது அது அப்படின்ற அந்த மாதிரி அது ஒரு சட்டம் இருக்குதுன்றதே நம்ம நாட்டில் அடிப்படை தெரியாது. இப்போ அதை வந்து போலீஸ் கொஞ்சம் வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க மேலே இது இருக்கும். ஃபோன் அடிக்குது கைஸ், என் ஃபோனு போல் வந்துட்டா பிரியா. ஓகே கைஸ், நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். யாரெல்லாம் ஒத்து வரதுக்கு அவனுக்கே அதுக்கு வெயில்லையா அப்போ கட்டுவீங்க? இது இல்லையா லைக் கொடை? இன்றைக்கி ஒரு நாள் தான். இது இல்லையா இங்கே கோயில் தான் இருக்கா இங்கே? எங்கே? ஓ இதுதான் காலேஜு. உள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். ஊதாகர கரை இல்லைடா, பிடிச்ச கல்லு ஒன்றும் பறை இல்லைடா. ஹாய் ஹாய் வா, ரைட்டில் வா. காலேஜ் உள்ளே விட விட்டுட்டாங்க. உள்ளே காலேஜ் உள்ள நல்லா இருக்குது இடம். உள்ள வா, இங்கே பாரு பார்க்கிங் ஆண்டவா. வரேன். ஏய் என்ன எதுவுமே சொல்லலை, நான் இங்கே ஜாலியாக விட்டாங்க. வாங்க ஓரம் வாங்க அப்படி போயிடலாம் வாங்க. உன் ஃப்ரெண்டு நான் அப்படி முறைக்கிறேன் என்ன. ஹாய் பாம். ஹாய், அங்கே போயிடலாம் வா. வரேன் வா சூப்பராக இருக்கும் உனக்கு. அவ்வளோதான் சீன் போட்டு கண்டினியூ பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக வந்து 2 திருவிழா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க நம்மளை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருவிழா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவிழா அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் என்ன பிரியா? ஹாய் உட்காந்து பாரு, நல்லா இருக்கா? ஹேமா பார்த்துருக்கா? பாமி தான் என் பைக். திஸ் இஸ் மை பைக். புதுசு 20, பழசு வந்து நான் வாங்கினது. ரைடர் பைக்லாம் பார்க்குறியா? வேறு என்ன பைக்லாம்? R15 பார்த்துருக்கேன். R15 தான் பிடிக்குமா உனக்கு? சரி, எங்கே முடிஞ்சிச்சா காலேஜு? இதெல்லாம் ஏமா கம்முன்னு இருக்கீங்க? சீட் இல்லை, சீட்டு வாங்கணும். சீட்டு 60,000 வரும். ஃப்ளைவே விடலாமா? உள்ளமா? ஏன் நிறைய பொண்ணுங்களே இல்லை? என்ன இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் கம்முன்னு இருக்காங்க? என்ன கம்முன்னு இருக்கீங்க? என்ன பாம் சாப்பிட்றதே இல்லை? ஆமாம், கொஞ்சம் லைட்டாக வெயிட் கம்மியாகிடுச்சு. சாப்பிட்றது இல்லை சரியா, டயட்டு. போயிடுவான். வேறு என்ன? கிளம்பட்டா? இது வந்து பிரேக் ஆயில். உட்காந்து பாரு, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். உள்ளே நல்லா நிறைய பொண்ணுங்க இருக்குன்னு பார்த்தேன் நான். சரி, யாரையா போய் நோண்டலாம். ஓகே, இப்போ இப்படி தான் நடந்து போவீங்களா? நான் வீட்லேயே சாப்பிட்டேன் சிக்கனு. பைக் ஓட்டுனதுலாம் உட்காரக்கூடாது. பைக்
அங்கே நடந்து போவீங்களா இப்போது? நான் எப்படி வர்றது? போலீஸ் இல்லை இங்கே பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டே வந்து அங்கே யார் இருப்பா? நடந்தே வருவீங்களா? எப்படி வரணும் இப்போ நான்? ஓ லெஃப்ட்னா இந்த லெஃப்டேவா? ஃபஸ்ட் லெஃப்டா? நான் வந்துடுறேன் போங்க. சார் சார் ஐ பேக் ஒன்று வரேன். அண்ணா இது உள்ளே போனால் ஐ பேக்கை போயிடலாமாண்ணா? பூதகர தகர தகர கரையில் கைஸ் அந்த ஆள் ஆக்சுவலாக கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இந்த பொண்ணு காலேஜ் ஆண்ட வரேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வண்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வண்டி அக்ஷா அவளுக்கு ஒருத்தர் காட்டுன்னு சொல்லியிருந்தேன். சரி காலேஜ் ஆண்ட வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாக்ஷன் எடுக்க முடியல என்னால், நிறைய பேர் இல்லை. அப்புறம் மட்டும் இல்லாமல் வந்து நான் வீடியோ கேமரா பார்த்து லைட்டாக வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க லைட்டாக. வழி இல்லையா? எங்கே போச்சு வழி? ஆமாம் 1000 cc. கொஞ்சோண்டு கட்டை இடம்டா, போயிடுறேன் தம்பி. ஐபேக்கோ போகணும், ஐஸ்கிரீம் கடைக்கு போயிடுறேன். கொஞ்சம் கட்டை இடம். இது பேரா? கவாசாக்கிடா. ஐயோ டெத்தா? டெத்தா? ஓ சாரி சாரி சாரி. டெத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க கைஸ் வண்டியை பார்த்து. பார்த்தீங்களா நம்ம வண்டியோட இது? ஹாய். அந்த பொண்ணுங்கள்லாம் சிரிக்குது பார்த்தீங்களா? டெத்தில் இருக்கிறது கூட மறந்து இந்த வண்டி எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது பார்த்தீங்களா? முறுக்கிறேன் லைட்டாக ஒரு ஓப்பனு. டெத்தை மறந்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா கைஸ் நம்ம வண்டியை பார்த்து? சரியான ஒரு கெத்து ஃபீல். டெத்தில் இருக்காங்க எல்லாருமே. அது ஒரு நிமிஷம் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சாங்க பார்த்தீங்களா? அதான் நிறைய பேர் ட்ரைவ் பண்ணுறாங்க போல். ஏன்னா குத்தின்னு இருக்கிறீங்க? இங்கேருந்து ஆட்டோக்காரனால தான் வழி சொன்னார். ஆட்டோண்ணா இங்கே வந்து டெத்தாண்ணா, வேறு எப்படிண்ணா போகிறது ஐபேக்கோக்கு? இல்லை டெத்து மூடி வச்சுருக்காங்கண்ணா. அது டெத்து வேணாண்ணா. அந்த பக்கத்து லெஃப்டா? தொடாமல் சொல்லியிருக்கலாம்ண்ணா நீ கொஞ்சம் அட்ரஸ். எனக்கு தொட்டால் பிடிக்காது. எனக்கு வாயில் பேசிட்டுருக்கோம் பட்டாக்குன்னு தொட்டார் அண்ணன். அது அடி வான்ட்டார். சரி விடுங்க பரவாயில்ல. சரி எப்படியோட மேனரிசம் அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. பட் எனக்கு அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மூடு. ஓகே கைஸ் ஐபேக் ஆடவும் கண்டினியூ பண்ணுறேன். கேர்ள்ஸ் ஃப்ளை பைக் கேட்டாங்க, அங்கே போய் ஃப்ளை பைக் காட்டிட்டு வந்துடுறேன். ஹே பப்ளு செம கார் போய் பார்த்தீங்களா? புண்டோ சூப்பர் கார் கைஸ். இது மேப் எடுத்தனா கட்டார் நினைக்கிறேன். இந்த வண்டியில் முதல்ல ஒரு மேப்புக்கு ஒரு இதை செட் பண்ணோம். ஒரு சூப்பர் கார் கைஸ் இது புண்டோ. நம்ம ஊரில் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஃபென்டாஸ்டிக் வெஹிக்கிள் டு ஹேண்டில். ஆனால் வெயிட் ஹெவியாக இருக்கும், போனாங்கன்னா இருக்கும். இதனுடைய லைட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஸ்விஃப்ட். ஓகே அண்ணா இதில் இருக்காண்ணா வழி இருக்காண்ணா? போக முடியுமா? ஆஹா யாரா இப்போ அடுத்த லெஃப்ட் எடுத்துருவோம். ஐபேக்கோ பேப்பு போடுறா விக்கே. புரியல. சரியான ரோடு பிடிச்சிருக்கீங்க. எனக்கு வேணாம். ஓகே பட்டாருன்னு இந்த ஃபோனை பிடி. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து இது பெரிய ரோடு. கைஸ் சரியான ரோடு கைஸ். இது நல்ல ஸ்ட்ரெச்சு. ஒரு ஃப்ளைபே ஒன்று கொடுப்போம் கேர்ள்ஸுக்கு. ஓகே கைஸ் அப்படியே போயிட்டு லைட்டாக ஃபோனை வாங்கிட்டு கிளம்பிடலாம். என்னை தொக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா நான் இமீடியட்டாக இங்கேருந்து நான் வரணும். போலீஸ் பார்த்துட்டியா? திட்டினானா? பயன்ட்டான் அவன். ஓ நான் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்க எல்லோரும் எழுந்துருவாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஓடுற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக என்னென்னா நான் அதுதான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்கினேன். ஏன்னா அங்கேருந்து ரோடு பெருசாக இருக்குது.
நான் இறக்கிட்டு கொஞ்சம் தூரம் வரணும், பிரேக் அடிக்க இடம் வேணும்ல. வந்து தூக்கிட்டு இங்கே ஷார்ட்டாக இருக்குல்ல, டக்குன்னு யாராவது உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு தான் பரவாயில்ல, மாட்டிக்கிச்சு. தேங்க்யூ. ஓகேவா, கிளம்பிட்டேன் நான். என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்களாம்? சாப்பிட போகிறீங்களா? ஓகே பிரியா, கிளம்பிட்டா? பாய் ஆடி. ஓகே, அவ்வளோதான் கைஸ், கிளம்ப வேண்டி தான். எனக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போய் சாப்பிட போகிறாங்களா பிரியாணி. நான் விரதத்தில் இருக்கேன், அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன். லைட்டாக ஒரு ஃப்ரைவை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், அப்படியே இந்த ப்ளாகை முடிச்சிக்கிறேன். இப்போ முடிப்பேனான்னு தெரில. வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் எதனா மாட்டும் கண்டென்ட்டு மாட்டுச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு திரையரங்கம் செதறட்டும். நம்ம மெயின் ரோடில் போயிருக்கோம் கைஸ். நான் சந்துவில் வந்து மாட்டிக்கினேன். அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வரும்.